நீலாத்ரோ நிம்பபிம்போயம் நித்ய சாநித்யலீலயா பக்தானாம் பாரிஜாதோசௌ பீயூஷமபிவர்ஷதி. நீலாத்ரி, பாஞ்சஜன்ய க்ஷேத்திரம், சங்கு க்ஷேத்திரம், ஜெகநாதபுரி, பூரி ஜெகநாதம், பக்தர்களுடையதான பக்திக்கு, பக்தி பாவத்திற்கு எல்லையே இல்லாத ஒரு திவ்யதேசம். வருடந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள், பாகவதோத்தமர்கள் ஒன்றாக கூடி இருந்து பெருமானுடைய ரதோத்சவத்தை இங்கே அனுபவித்து வருகிறார்கள். இது போன்றது ஒரு ரதோத்சவம், உலக புகழ் பெற்ற ரதோத்சவம். அது தவிர ஒரு பெருமை உண்டு, என்ன தெரியுமா? ஜெகநாதபுரியில் நடைபெறக்கூடிய ரதோத்சவத்தை போன்றே இன்றும் பல பக்தர்கள் அவரவர்கள் ஊர்களில் இந்த ரதோத்சவத்தை நடத்தி வருகிறார்கள். அது ஒரு சிறப்பு, அது ஒரு விசேஷம். அதனால்தான் குண்டிச்சா யாத்திரை என்பதாக பெருமாள் தன்னுடைய திவ்யமான ஆலயத்திலிருந்து கிளம்பி சற்று தொலைவில் இருக்கக்கூடிய மற்றொரு ஆலயத்திற்கு எழுந்தொழுகிறான். அங்கேயே சில நாட்கள் தங்கி இருக்கிறான். அந்த சமயத்தில் தான் இந்த ரதோத்சவம் நடக்கிறது. பலபத்ரன் ஒருபுறம், சுபத்ரா தேவி ஒருபுறம், பெருமானாம் கண்ணன், இப்படி மூவருக்கு தனித்தனியாக திருத்தேர்கள், வருடந்தோறும் புதியதாக திருத்தேர்கள் செய்யப்படுகின்றன. இந்த உற்சவம் முடிந்தவுடன் அந்த திருத்தேர்கள் விசர்ஜனம் செய்யப்படுகின்றன. சைதன்யர் முதலான மகா பாகவதோத்தமர்கள் இப்பெருமானை சேவித்திருக்கிறார்கள். இந்த பெருமானை சேவிக்கும் பொழுது அடியனுக்கே பல அனுபவங்கள் உண்டாயின. குறிப்பாக இந்த பெருமானை அடியன் சேவித்துக் கொண்டிருக்கக்கூடியதான காலவிசேஷத்தில் அன்பர் ஒருவர், பக்தர் ஒருவர் அடியேன் இடத்தில் வந்து, நீ நிற்கக்கூடிய இடம் எது தெரியுமா? இப்பொழுது நீ நின்று கொண்டு இப்பெருமானை சேவிக்கிறாயே, அந்த இடம் என்ன தெரியுமா? இதோ அந்த இடம்தான் சைதன்ய மகாபிரபு நின்று கொண்டு பெருமானை சேவித்த இடம் என்று சொன்னார். சொல்லும் பொழுது அடியனுக்கே மேனி சிலிர்த்தது. அதே போன்று தான் ஜெயதேவர் உத்தமமான கீத கோவிந்தம் எனப்படக்கூடியதான அந்த அஷ்டபதி, அவற்றை அத்தியாச்சரியமாக இந்த திருத்தலத்தில் தான் இயற்றினார். ஜெயதேவர் அதனை இயற்றிய பொழுது அவருடைய மனைவியானவள் பத்மாவதி அதற்கு தக்கதான அபிநயங்களை, நாட்டியங்களை செய்து வந்தாள் என்பதாகவும் சொல்லுகிறோம். இதில் பெருமான் ஒரு அற்புத லீலையை நிகழ்த்தினான் என்றும் அந்த அஷ்டபதியினுடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது, கீத கோவிந்தத்தினுடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. அதே போன்று இன்றும் அந்த ஜெகநாதபுரியில் நாம் தாயார் சன்னதியில் சேவித்தோமேனால், தாயார் சன்னதியில் பகவத் ராமானுஜர், சுவாமி நம்மாழ்வார் மற்றும் உள்ளதான ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் மற்றும் ஸ்ரீமத் அகோபில மடத்தைச் சேர்ந்த அழகிய சிங்கர் என்று பல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஆச்சாரிய புருஷர்களுடைய திவ்யமான பிம்பங்களையும் அதே மாதிரி சித்திரங்களையும் நாம் சேவிக்கலாம். தாயார் சன்னதியில் நாம் சேவிக்க வேண்டிய விஷயங்கள் இவைகள். அங்கே ஆச்சரியமாக சுவாமி நம்மாழ்வார், பகவத் ராமானுஜர் என்று எல்லா வைணவ பெரியோர்கள், வைணவ ஆச்சாரியர்கள், வைணவ ஆழ்வார்களுடையதான அழகான சித்திரங்களும் சிலைகளும் நிறுவப்பட்டிருக்கின்றன. சுவாமி ராமானுஜர் இந்த திருத்தலத்திற்கு எழுந்தருளி மங்களாசாசனம் செய்த வைபவத்தை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இந்த பெருமான் தாரு வடிவத்தில் அமைந்தவன். தாரு என்றால் மரக்கட்டை. ஒரு சில பெரியோர்கள் இவர் வேப்ப மரத்தினால் ஆன பெருமாள் என்று சொல்லுகிறார்கள். வேப்ப மரத்தில் ஆன பெருமான், வேம்பு கசப்பு, வேப்பம் கொட்டையோ அல்லது வேப்ப மரத்தினுடைய இலைகளையோ நாம் சாப்பிட்டோம் என கசக்கும் அல்லவா? ஆனால் ஜெகநாதபுரியில் கண்ணன் சேவையாகின்றான். கண்ணன் நமக்கு அமுதினும் இனியவன் அல்லவா? வேப்ப மரத்தின் கட்டையால் இந்த கண்ணன் அமைக்கப்பட்டிருந்தால் கூட பக்தர்களுக்கு இவன் பாரிஜாத கல்பகத்தருவாக இருக்கிறான், சேவை சாதிக்கின்றான். அவர்களுக்கு பீயூஷம் அபிவர்ஷதி. பீயூஷம் என்றால் அமிர்தம். உலகத்தில் எங்கேயாவது வேப்ப மரத்திலிருந்து அமிர்தம் உண்டாகுமா? எங்கள் கண்ணன் அவன் வேப்ப மரத்தில் உண்டானால் கூட உயர்ந்ததான விசேஷமான கற்பக மரம்தான் அவன். தன்னை தரும் கற்பகம், தன்னை தந்த கற்பகம். ஆகையால் அமிர்தத்தை வருஷிக்கிறான் என்பதாக அப்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அடியேனும் ஒரு ஸ்லோகத்தை இயற்றினேன் அந்த இடத்தில் இருந்து கொண்டு. இப்பொழுது பகவத் ராமானுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது, சுவாமி ராமானுஜர் தன்னுடைய ஆசிரமத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். திருக்கோவில் நிர்வாகத்தில் சில மாறுதல்களை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஊரில் உள்ளவர்கள் ஒரு சிலர் அதனை விரும்பவில்லை. எம்பெருமான் அதனை நன்கு அறிந்திருப்பதினாலே கருடன் காதில் ஏதோ ஒரு ரகசியத்தை சொன்னான்.
அவ்வளவுதான். மறுநாள் காலையில் வழக்கம் போல் உறங்கி துயிலெழுந்த ராமானுஜர் திகைத்து போனார். சுற்றுமுற்றும் பார்க்கும் பொழுது அவருக்கு எங்கே இருக்கிறோம், எந்த இடம் இது என்பதாக தெரியவே இல்லை. ஏனென்றால் நேற்றைய தினம் இரவு படுத்துறங்கிய இடம் வேறு, இப்பொழுது நாம் எழுந்திருக்கும் பொழுது கண்முழித்திருக்கக்கூடிய இடம் வேறு. எந்த இடம் இது? ஒன்றும் புரியவில்லையே, ஒன்றுமே தெரியவில்லையே என்பதாக நினைத்து மருகி வெளியே வந்தார். இது நிச்சயமாக புரி ஜெகநாதம் இல்லை. அப்படியானால் ராமானுஜருக்குத்தான் ஒரு இரவிற்குள்ளே எத்தனையோ மைல்களை கடந்து வருவது அடிக்கடி பழக்கமாகிவிட்டதே. ஏனென்றால் விந்தியமலை காடுகளில் விதிவாய்க்கின்று காப்பார் யார் என்று சுவாமி தவித்த பொழுது தேவப்பெருமாளும் பெருந்தேவித்தாயாரும் ஒரு இரவிற்குள்ளாக அந்த விந்தியமலை காடுகளில் இருந்து காஞ்சிபுரத்திற்கு அழைத்து வந்தார்கள். அதே போன்று தான் இப்பொழுது ஜெகநாதபுரியில் இருந்து வேறொரு க்ஷேத்திரத்திற்கு ராமானுஜர் இடமாற்றம் செய்யப்பட்டார் கருடன் மூலமாக. கண்விழித்து பார்த்தவருக்கு ஒரே ஆச்சரியம், தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை. சரி, ஆனால் வந்தாகிவிட்டதே. ஏதோ பெருமானுடைய திருவிளையாடல், அந்த திவிதேசத்தில் இனியும் தான் இருக்க வேண்டாம், அந்த பெருமானை சேவித்தது போரும், அவன் திருவுள்ளப்படியாகவே அந்த க்ஷேத்திரத்தில் கைங்கரியங்கள் நடைபெற வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு விட்டார். ஆனால் இப்பொழுது இங்கே ஸ்நானம் செய்வதற்கு சுத்தமானதொரு புஷ்கரணி தேவை. அது தவிர ஸ்நானம் செய்து முடித்தவுடன் ஊர்த புன்றங்களை தரித்துக் கொள்ள வேண்டுமே. கருடன் அதையெல்லாம் அங்கேயே விட்டு வந்துவிட்டார் போலும். ராமானுஜரை மட்டும்தானே அழைத்து வரச் சொல்லி நியமனம், அந்த வகையில் வந்து சேர்ந்தாகிவிட்டது. எங்கே தீர்த்தமாடுவது, எப்படி ஊர்துமன்றங்களை தரித்துக் கொள்வது என்று தயங்கிய பொழுது பெருமான் அவருக்கு உணர்த்தினான். அவனுடைய திருவிளையாடல்கள் என்ன என்ன ஆச்சரியமானது. அவர்கள் ராமானுஜருக்கு உணர்த்தினான், சுவாமி, இது உயர்ந்ததான ஸ்வேத புஷ்கரணி, கூர்ம புஷ்கரணி. இது இந்த புஷ்கரணியில் தீர்த்தமாடலாம். அது தவிர இந்த புஷ்கரணியின் கரையில் இருக்கக்கூடிய மண் உயர்ந்த திருமண். இந்த உயர்ந்த திருமண் காப்பு, நீர் செவ்வே இடக்காணில் என்பதாக அந்த திருமண் காப்பை தரித்துக் கொள்ள வேண்டும். நீர் எது குறித்தும் வருந்த வேண்டிய அவசியமில்லை என்று சொல்ல சுவாமி தீர்த்தமாடினார். தீர்த்தமாடிவிட்டு திருமண் காப்புகளை தரித்துக் கொண்டார். ஆனால் அவர் உள்ளத்திற்குள்ளே ஒரு ஏக்கம் உண்டாயிற்று. என்ன தெரியுமா? அடடா, பெருமான் நம்மை உயர்ந்த வைஷ்ணவ கஷேத்திரமான புரி கஷேத்திரத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு மாற்றிவிட்டான். சரி, ஆனால் வந்திருக்கக்கூடிய இடம் வைஷ்ணவ கஷேத்திரமாக இல்லை போன்றிருக்கிறதே. இங்கே விஷ்ணு சாநித்தியம் இருப்பதாக தெரியவில்லையே. அவனை விட்டு நான் எப்படி இருக்க முடியும்? வைஷ்ணவபரமான க்ஷேத்திரங்கள், வைஷ்ணவபரமான சம்பந்தங்கள் என்ன உண்டோ அதைத்தானே நான் பரிபாலனம் செய்ய வேண்டும். ஏனோ இங்கு வந்துவிட்டேன். என்ன இது? பெருமானுடைய திருவுள்ளம் என்ன? எதற்காக எம்பெருமான் என்னை இப்படி சோதிக்கிறான் என்று நினைத்த பொழுது அங்கே ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் சிவபெருமான் லிங்க வடிவத்தில் சேவை சாதிப்பதாக உள்ளூர் வாசிகள் சொல்லுகிறார்கள். ஓ, இது ஒரு சிவக்ஷேத்திரம் போன்றிருக்கிறதே, இங்கே நாம் வந்திருப்பதில் என்ன பயன்? யோசிக்கும் பொழுது மறுபடியும் எம்பெருமான் அவருக்கு உணர்த்தினான், ராமானுஜரே, நீர் சற்றே உள்புகுந்து பாரும். நீர் சற்றே உள்நுழைந்து அந்த இடத்திற்கு சென்று பாரும். என்ன ஏது என்பதை நன்கு புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்ல, இது பகவானுடைய நியமனம். ஏதோ காரணகாரியமாகத்தான் பெருமான் இதனை செய்திருக்கிறான் என்று உணர்ந்தவரான சுவாமி ராமானுஜர் உள்ளே சென்று பார்க்கிறார். அங்கே லிங்க வடிவத்தில் பக்தர்கள் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுவாமி ராமானுஜர் பெருமானுடைய நியமனத்தின் பேரில் அங்கு உள்ளவர்களை அழைத்து அந்த இடத்தை சற்றே சுத்தம் செய்ய சொல்ல,
அங்கே பெருமானுடையதான அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே அவர்கள் இருக்கும் விஷயங்களை எல்லாம் விலக்கி 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 உள்ளே இருப்பது தெள்ளத் தெளிவாக தெரியும் வண்ணம் அந்த இடத்தை சுத்தம் செய்ய ஓர் அற்புதம், ஒரு ஆச்சரியம். ராமானுஜர் விழுந்தார், எழுந்தார், ஆனந்தப்பட்டார், கொண்டாடினார், வணங்கினார், விழுந்தார், எழுந்தார், மறுபடியும் மறுபடியும் விழுந்து விழுந்து வணங்கி கொண்டாடினார். என்ன அற்புதம், என்ன அற்புதம், என்ன அற்புதம் என்றால் என்ன இது? ராமானுஜர் இப்படி சிவலிங்கத்தை மறுபடியும் மறுபடியும் சேவிக்கிறாரே, இவர் செய்ய மாட்டாரே, என்ன அற்புதம் என்பதாக எல்லோரும் நினைத்து பார்க்கும் பொழுது, ஆம், உண்மையில் அங்கே இருந்தது சிவலிங்கம் இல்லை, ஸ்ரீகூர்மமாக பெருமான் கூர்மாவதார பெருமானாக சேவை சாதித்தான். அந்த கூர்மாவதார பெருமானுடைய திருமேனி மறைந்ததினால் அன்றோ எல்லோரும் அது சிவக்ஷேத்திரம் என்பதாக பிரமித்து விட்டார்கள். புருஷோத்தமபுரியில் ராமானுஜர் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதாக நினைத்த பொழுது புருஷோத்தமன் தான் இந்த க்ஷேத்திரத்தில் பரமசௌக்கியமாக பரமசுகமாகத்தான் இருக்கிறேன், ஆனால் மற்றொரு க்ஷேத்திரத்தில் ராமானுஜர் செய்ய வேண்டிய மாபெரும் கைங்கரியம் ஒன்று உண்டு, அதற்காக ராமானுஜரை அனுப்ப வேண்டும் என்று நிச்சயித்தவனாகத்தான் ஒரு இரவிற்குள்ளே புரிக்ஷேத்திரத்தில் இருந்து இந்த இடத்திற்கு ராமானுஜரை மாற்றிவிட்டான். இன்றும் நாம் சென்று சேவிக்கலாம் ஸ்ரீகூர்மம் என்னும் திவ்ய கஷேத்திரம். பெருமான் கூர்மாவதார ரூபத்தில் சேவையாகக்கூடிய அற்புதமானதொரு க்ஷேத்திரம். அற்புதமான வடிவழகுடன் அந்த ஸ்ரீகூர்ம பெருமானை நாம் சேவிக்கிறோம். ராமானுஜர் உண்மையிலேயே தன்னை எம்பெருமான் இந்த இடத்திற்கு ஏன் அனுப்பினான் என்பதை உணர்ந்து ஆனந்தப்பட்டார். எம்பெருமானை மறுபடியும் சேவித்தார். முன் போலவே இந்த திருக்கோவிலில் வைணவ ஆகமத்தின் வகையாக திருவாராதனங்கள் நடைபெற வேண்டும் என்பதாக அதனை ஸ்தாபித்தருளி இப்பெருமானுக்கு மண்டப பிராகார கோபுரங்களை எல்லாம் சுவாமி ராமானுஜர் ஆச்சரியமாக நிர்மாணம் செய்தார். இப்படியே வராக கஷேத்திரமான சிம்ஹாச்சலம் முதலான திவ்யதேசங்களை எல்லாம் சேவித்துக் கொண்டு ராமானுஜர் மேலும் மேலும் விஜய யாத்திரை செய்தருளினார். அந்த வைபவங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம்.